ஒரு கூட்டுத்தொடரில் T7 மைனஸ் T4 ஈக்குவல் டு 20 எனில் பின்வருவனவற்றில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல T7 மைனஸ் T4 ஈக்குவல் 20 கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்துங்க. T7னா நம்மளுக்கு Tn என்னன்னு தெரியும், A பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. சரிங்களா? T7னா என்ன வரும், ஏன்றது A பிளஸ் n மைனஸ் 1னா 7 மைனஸ் 1 என்ன வரும், 6D. அடுத்தது மைனஸ் T4. சரிங்களா? T4னா என்ன, A பிளஸ் n மைனஸ் 1, 4 மைனஸ் 1 3 வரும், 3Dன்னு வரும். சரிங்களா? இங்க மைனஸ் இருக்கிறதுனால என்ன பண்றோம், மைனஸ் ஏ மைனஸ் 3Dன்னு வரும். இப்போ மைனஸ் ஏ மைனஸ் 3D. சரிங்களா? ஈக்குவல் டு என்ன கொடுத்துருவாங்க, 20 கொடுத்துருவாங்க. ஈக்குவல் டு 20 கொடுத்துருவாங்க. பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் பண்ணுங்க. 6D மைனஸ் 3D என்ன வரும், 3Dன்னு வரும். 3D ஈக்குவல் டு 20. அப்போ டியோட வேல்யூ என்ன வரும், 20/3 வரும். ஓகேங்களா? எழுதிட்டோம். டி கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கொடுத்துங்கிறதுல இருந்து டி கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? சரி, ஆன்சருக்கு வரும். ஆப்ஷனுக்கு பின்வருவற்று எது தவறானதுன்னு கேட்கறான், எது ராங் கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பை தீர்மானிக்க இயலாது. கண்டிப்பா தீர்மானிக்க இயலாது. T7ஓ T4ஓ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாக்க தான் அதை பத்தி ஏதாவது யோசிக்கலாம். இல்ல டி தான் கண்டுபிடிக்க முடியுது, முதல் உறுப்பை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கரெக்டா அதை விட்டுருங்க. முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60 கொடுக்கிறோம். முதல் உறுப்பு என்னது, முதல் உறுப்பு T1. T1ன்றது என்னது, ஏ. 10வது உறுப்பு என்ன, இதுல n பதிலா 10 நம்ம பண்ணீங்கன்னா A பிளஸ் 9Dன்னு வரும். T10ல இருந்து T1 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? T10 என்னது, A பிளஸ் 9D மைனஸ் T1 வந்து A, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றீங்க. மைனஸ் பண்ணா வித்தியாசம் வந்து 60ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? 60 பார்க்கலாம். ஈக்குவல் டு 60ன்னு போடுங்க. பிளஸ் ஏ மைனஸ் கேன்சல் பண்ணிருங்க. 9D ஈக்குவல் டு 60. 9D ஈக்குவல் டு 60 வருது. இப்போ D பதிலா 20/3 போடுங்க. 20/3 Dனா 20/3 நாம இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஒரு முறை வரும், 3 முறை வரும். சரிங்களா? 3 20 பேருக்கு என்ன வரும், 60. சரிங்களா? அப்ப அது கரெக்ட். சரிங்களா? அப்போ முதல் உறுப்பிற்கும் 10வது உறுப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 60ன்னு சொல்லிக்கிறாங்க, அதுவும் ரைட். அப்ப இது ஆன்சர் கிடையாது. என்ன கேட்கறாங்க, எது தவறானதுன்னு தான் கேட்கறாங்க. 3வது வாங்க. 12வது உறுப்பிற்கும் 20வது உறுப்பிற்கும் கூட்டு சராசரி 16வது உறுப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ 12வது உறுப்பும் 20வது உறுப்பும் கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சு கூட்டு சராசரி ரெண்டுத்தையும் கூட்டி 2 வருங்க. சரிங்களா? 12வது உறுப்பு என்ன வரும், 12வது உறுப்புனா A பிளஸ் 11D. சரிங்களா? பிளஸ் அடுத்து 20வது உறுப்பு A பிளஸ் 19D, ரெண்டுத்தையும் கூட்டிட்டோம், வகுத்தல் 2. சரிங்களா? ஏன் கூட்டினா என்ன வரும், 2Aன்னு வரும். சரி, 2A பிளஸ் 11Dயும் 19Dயும் கூட்டிங்கன்னா என்ன வரும், 30D வரும். 30D வகுத்தல் 2. அப்போ என்ன வரும், 2A/2 எழுதலாம், 30D/2 எழுதலாம். அப்போ என்ன வரும், A பிளஸ் 30Dன்னு வருது. சாரி, 15D. 30/2 என்ன வரும், 15Dன்னு வரும். இப்போ A பிளஸ் 15Dன்னா என்னது, இங்கே n-1 எழுதும். அப்போ 16-1 தான் 15. அப்போ இது எத்தனாவது உறுப்பு, 16வது உறுப்பு. அப்ப என்ன ஆன்சரு, 12வது உறுப்பு 20வது உறுப்புக்கும் கூட்டு சராசரி 16வது உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கரெக்ட். அப்ப சி ஆன்சரும் இல்லை. சரிங்களா? இன்னும் ஒன்னே ஒன்று தான் இருக்குது. 5வது உறுப்புக்கும் 30வது உறுப்புக்கும் கூட்டு சராசரி 14வது உறுப்பு. அதான் ஆன்சர். சரிங்களா? என்ன செக் பண்ணிக்கலாம், என்ன ஆன்சர் நாட் நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனால செக் பண்ணிக்கலாம். 5வது உறுப்பு A பிளஸ் 4D. சரிங்களா? n-1 4D. 30வது உறுப்பு A பிளஸ் 30 என்ன வரும், 29D. ரெண்டுத்துக்கும் உள்ள கூட்டு சராசரினா ரெண்டுத்தையும் கூட்டி 2 வகுக்கிறீங்க. A பிளஸ் A 2A பிளஸ் 4D பிளஸ் 29Dன்னா என்ன வரும், 33Dன்னு வருது, வகுத்தல் 2. 2A/2 A கேன்சல், 2 கேன்சல், A பிளஸ் 33 17.5 வருது. சரிங்களா? 30 15 16 17 16 சம்திங் வருது. அப்ப இது கிடையாது. சரிங்களா? அப்ப டி ஆன்சர் தான் தவறு. சரிங்களா? 14வது உறுப்புன்னு சொல்லி 14வது உறுப்பு வரல. எது தவறானதுன்னு கேட்கறாங்க. அப்ப டி ஆன்சர் தான் ரைட்.